நான் யங்கா இருக்கும்போது என் குரல் இனிமையா இருந்தது. இப்போ வந்து எனக்கு வாய்ஸ் ரொம்ப கட்ட குரல் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வாய்ஸ் எவ்வளோ பேருக்கு எப்படியோ மாறி இருக்கலாம். பாட்டுங்கிறது இந்த பெர்ஃபெக்ஷன் இந்த எல்லா விஷயத்தையும் தாண்டி உங்களோட ஆத்ம திருப்திக்காக இது பாடுறதுனால நான் சந்தோஷம் அடைகிறேன், இது நான் பாடுறதுனால எனக்கு வந்து ரிலாக்ஸ் ஆகுறேன். மெயினாக வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு மெடிடேஷனாக இருக்குங்கிறது. நான் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் பாடுறேன், 1 மணி நேரம் பாடுறேன்னு ரொம்ப லென்த்தியாக இல்லாமல் ஃபஸ்ட்டு 10 to 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் போயிட்டு ஒரு டீச்சர் கிட்ட பாட்டு கற்றுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஆனால் நான் பாட்டு பாடணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருந்தாலும் இசைக்கு வயதில்லை அப்படிங்கிற சென்டென்ஸோட ஒரு ஆழமான மீனிங் உங்களுக்கு புரிய வரும். ஹாய் சிங்கர்ஸ், வெல்கம் டு சிங்கேசி வித் ஷோபிகா. இந்த சேனலோட கமெண்ட்ஸ்ல நிறைய காமனா வந்து டவுட் என்ன தெரியுங்களா? எனக்கு 60 வயசு ஆச்சு, எனக்கு 70 வயசு ஆச்சு. நிறைய வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் கேட்டகரியில பீப்புள் கமெண்ட் பண்ணதான் நிறைய நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்க எல்லாரும் கேட்குற விஷயம் என்னன்னா, இதுக்கப்புறம் என்னால் சிங்கிங் ஜர்னியை தொடர முடியுமா, இதுக்கப்புறம் என்னால் நல்லா பாட முடியுமா, அந்த மாதிரி நிறைய பேர் வந்து ரொம்ப ஒரு ஆர்வமா நான் நிறைய வருஷங்கள் வந்து என்னால் பாட்டு கற்றுக்க முடியல, பட் இப்போ நான் வந்து எனக்கு நிறைய டைம் இருக்கு, ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஆகுது, நான் இந்த விஷயத்த வந்து பழகணும்னு நினைக்கிறேன், என்னோட ஆத்ம திருப்திக்காக நான் பாடணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய கேட்டகரி ஆஃப் பீப்புள் வந்து இருக்கீங்க. ஸோ நீங்க எல்லாரும் கேட்குற டவுட் என்னன்னா, இப்போ என்னால் பாட முடியுமா, ஒரு பெரிய பிரேக் அப்புறமா என் சிங்கிங் ஜர்னியை தொடர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்காக தான் ரொம்ப ஈஸியான ஒரு 10 இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் சொல்ல போறேன். ஸோ எப்படி உங்களோட இசையை வந்து நீங்க தொடங்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நீங்களும் இந்த கேட்டகரியில இருக்கீங்க. அதாவது ஒரு கேட்டகரி என்னன்னா, இந்த மாதிரி நான் ஏஜ் பர்சன், அதாவது எனக்கு வந்து இதுக்கப்புறமா நான் போயிட்டு ஒரு டீச்சர் கிட்ட பாட்டு கத்துக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன், ஆனா நான் பாட்டு பாடணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருந்தாலும், அண்ட் அதே மாதிரி நான் வந்து நடுவில் வந்து நிறைய வருஷம் எனக்கு கேப் ஆயிடுச்சுங்க. நான் சின்ன வயசுல பாட்டு கத்துக்கிட்டேன், இப்போ நான் வந்து வேலைக்கு போறேன், இந்த மாதிரி டைம்ல எனக்கு வந்து பிரேக் ஆனதுக்கு அப்புறமா எப்படி என் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றது, ரீஸ்டார்ட் பண்றது, அந்த மாதிரி கேட்டகரியில நீங்க இருக்கீங்க அப்படின்னா எஸ் அப்படின்னு மட்டும் ஒரு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் இந்த கேட்டகரியில தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிறது மூலியமா உங்களுக்காக இன்னும் நான் உங்களுக்காக கஸ்டமைஸ்டான வீடியோ லெசன்ஸ் நான் நிறைய உங்களுக்காக போஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த நான் சொன்ன கேட்டகரியில நீங்க இருக்கீங்க, 2 கேட்டகரியில ஏதாவது இருக்கீங்கன்னா எஸ் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்காக ஒரு 10 முக்கியமான டிப்ஸுங்க. டிப் நம்பர் 1, அக்செப்ட் யுவர் ப்ரெசன்ட் வாய்ஸ். இந்த வாய்ஸ் அப்படிங்கிற விஷயம் தான் நீங்க எல்லாரும் வரி பண்றது, கரெக்டா? நான் யங்கா இருக்கும்போது என் குரல் இனிமையா இருந்தது, இப்போ வந்து எனக்கு வாய்ஸ் ரொம்ப கட்டக்குரல் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வாய்ஸ் எவ்வளோ பேருக்கு எப்படியோ மாறி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது உங்க வாய்ஸை ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்க. என்னோட குரல் இப்படிதான் இருக்கும், பட் இந்த குரல்லையே நான் எப்படி அழகா பாட முடியும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணாலே நீங்க என்ன பாடினாலும் ஒரு ஆடியன்ஸ் கேட்டு உங்களை அப்ரிஷியேட் பண்ற அளவுக்கு கண்டிப்பா உங்களால பாட முடியும். நீங்க குரல் தான் முக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் தான், சிங்கருக்கு குரல்ங்கிறது இம்பார்ட்டன்ட். ஆனா அந்த குரலை எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது அதை விட இம்பார்ட்டன்ட். குரல் மட்டும் முக்கியம் கிடையாது. குரல் ரொம்ப நல்லா இருக்கவங்களே ஸ்ருதி இல்லாம ஒரு மாதிரி பாடினாங்கன்னா கேட்கும் போது நல்லாவே இருக்காதுதான், இனிமையாவே இருக்காதுதான். ஸோ உங்க ப்ரெசன்ட் வாய்ஸை ஃபர்ஸ்ட் நீங்க அக்செப்ட் பண்ணுங்க. ஸ்டெப் நம்பர் 2, சூஸ் அ லோவர் ஸ்ருதி. இப்போ நிறைய பேர் கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தாங்க. இதுவுமே என்னன்னா, நான் வந்து ஒரு 20s 30sலாம் இருக்கும்போது நான் வந்து ஜி ஷார்ப் ஸ்ருதியில பாடிட்டு இருந்தேன். இப்போ 50ஸ்க்கு அப்புறமா ஆனனால எனக்கு அந்த ஸ்ருதியில என் வாய்ஸ் எட்டலை. அப்போ என்ன பண்றது, அதை நான் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ண வாய்ஸ் ட்ரெயின் தான் ஆகுதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி கேஸ்ல ஸ்ருதியை கம்மியா சூஸ் பண்றது தப்பே கிடையாது. இப்போ வந்து இது வந்து ப்ராக்டிக்கலாவே நடக்கிற விஷயம் தான். இப்போ நிறைய கர்நாடிக் மியூசிக் கச்சேரி பண்ற சிங்கர்ஸே என்ன பண்றாங்கன்னா, ஒரு 50+ இந்த மாதிரி ஏஜ் ஆகும்போது அவங்க 5 கட்டையில பாடிட்டு இருக்காங்கன்னா 4.5 கட்டையில அவங்க பாடுறாங்க. ஆனா வந்து அது தப்பு கிடையாது. பட் கான்சர்ட்டை சூப்பரா பாடுவாங்க, எல்லா விஷயங்களும் அவங்க பாடுவாங்க. பட் அது வந்து ஒரு ஆடியன்ஸ்க்கு ஒரு மிஸ்டேக்காவே தெரியாது. ஸோ நீங்க வந்து இவ்வளோ ஏஜ்க்கு அப்புறமா நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க மத்தவங்க எல்லாம் வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இவ்வளோ ஹை பிச்ல பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி உங்க வாய்ஸை கெடுத்துக்காதீங்க. பிகாஸ் அந்த அளவுக்கு பழையபடி உங்களுக்கு வாய்ஸ் வந்து அந்த ஃபிளெக்சிபிலிட்டி அப்படிங்கிற விஷயம் இருக்காது. அதே மாதிரி கேப் விட்டுட்டு நீங்க பாடும் போதும் அந்த விஷயம் உங்களுக்கு இருக்காது. ஸோ எடுத்த உடனே ஹை பிச்சுக்கு போகாம லோவர் ஸ்ருதியை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. பாயிண்ட் நம்பர் 3, ஸ்டார்ட் வித் வார்ம் அப்ஸ். இந்த வார்ம் அப் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ட். மெயினாக வந்து பெரிய பிரேக் எடுத்து பாடுறவங்களுக்கோ இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு 50+ ஏஜ் ஆனதுக்கு அப்புறமா பாடுறவங்களுக்கு இந்த வார்ம் அப்புங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த வார்ம் அப்னா நீங்க உடனே நினைக்கலாம், ரொம்ப எனக்கு அவ்வளோ கஷ்டமான வார்ம் அப் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண என் வாய்ஸ் ஸ்ட்ரெயின் ஆகும் அப்படின்ட்டு. சிம்பிளான வார்ம் அப்ல ஆரம்பிங்க. சிம்பிளான வார்ம் அப்னா ஹம்மிங் எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் ஆகார எக்ஸசைஸ். இப்போ வந்து ஹம்மிங்னா ஒரு பாட்டு நீங்க கேக்குறீங்கன்னா அதை இம்ல பாடுங்க. இப்போ வந்து
மாதிரி காற்றில் அது லிரிக்ஸா பாடாம இந்த வார்ம் அப்பா வந்து நீங்க ஹம்மிங்க எவ்ரிடே வந்து ஃபர்ஸ்ட் நீங்க காலையில் எழுந்தோடனே ஃபர்ஸ்ட் பண்ணாலே உங்க வோக்கல் கார்ட்ஸ்க்கு நல்ல ஒரு வார்ம் அப்பா இருக்கும். உங்க வாய்ஸை வந்து விழிக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது வேக்கப் யுவர் வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விஷயத்துக்கு இந்த வார்ம் அப் ரொம்ப ஹெல்ப் பண்ணும், ஹம்மிங் எக்ஸசைஸ். அதுக்கப்புறமா சொன்னேன் ஆகாரத்துல வந்து நீங்க பேசிக் லெசன்ஸ் எல்லாம் பாடி பார்க்கலாம். இந்த ஜண்ட வரிசை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கர்நாடிக் லெசன்ஸ். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான வார்ம் அப்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாலே போதும், உங்க சிங்கிங்கை சூப்பரா ரீஸ்டார்ட் பண்ணிடலாம். பாயிண்ட் நம்பர் 4, ஸ்டார்ட் வித் ஸ்வராஸ் நாட் சாங்ஸ். அதாவது எடுத்த உடனே ஒரு சாங்னு போகாம ஸ்வரா எக்ஸசைசஸ் மாதிரி நீங்க பண்ணுங்க. இந்த ஸ்வரா எக்ஸசைசஸ் எல்லாமே நிறைய இந்த சேனல்ல வந்து வோக்கல் ட்ரைனிங் எக்ஸசைஸ்னு ஒரு பிளேலிஸ்ட்ல கொடுத்துருப்பேன். எப்படின்னா இந்த ஸ்வரத்தோட காம்பினேஷன்ஸ் இருக்கிற மாதிரி, இப்போ வந்து சரிசா சரி கரிசா சரி கம கரிசா இந்த மாதிரி ஸ்வரம் எக்ஸசைஸ் பாட பாட என்ன ஆகும்னா உங்க பிச்சிங் வந்து டெவலப் ஆகும். ஸோ இந்த ஸ்வரத்தோட பிளேஸ்மெண்ட் இதுதான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க சாங்குக்கு வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ எடுத்த உடனே ஒரு பாட்டை கத்துக்கிட்டு நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணிக்காம ஸ்வர நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சாங்ஸ்க்கு வாங்க. டிப் நம்பர் 5 என்னன்னா, எடுத்த உடனே ஃபாஸ்டான சங்கதிகள் பிரிகாஸ் அந்த மாதிரிலாம் பண்ணி த்ரோட்டை ஸ்ட்ரெயின் பண்ணிக்காம ஸ்லோ ஸ்பீடான வோக்கல் எக்ஸசைஸை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ எப்படின்னா நான் சொல்கிற எக்ஸசைஸ் எப்படின்னா, இப்போ வந்து ஸ்வரா பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்லோ ஸ்பீட்லேருந்து ஆரம்பித்து அதை வந்து அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஸ்லோ ஸ்பீடை மட்டும் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஏன்னா எடுத்த உடனே இன்க்ரீஸ் ஆகும்போது மெயினாக ஃபஸ்ட்டு உங்களுக்கு த்ரோட் டென்ஷன் ஏற்படும். அதுக்கப்புறமா வந்து இந்த நோட்ஸ் கிளாரிட்டி அப்படிங்கிற விஷயம் மிஸ் ஆகும். ஸோ ஸ்லோ ஸ்பீடாக இருக்கிறது, இப்போ வந்து 3 காலம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பாட்டு கிளாஸ் போகிறவங்களாம் ஃபஸ்ட் ஸ்பீட், செகண்ட் ஸ்பீட், தேர்ட் ஸ்பீட்னு சொல்லுவாங்க இல்லையா லெசன்ஸ் எல்லாமே. அதை முதல் காலம் 2வது காலம் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா 3வது காலத்துக்கு போகலாம். பாயிண்ட் நம்பர் 6, ஷார்ட் ப்ராக்டிஸ் டைம். இந்த ப்ராக்டிஸ் டைம்ங்கிறது நான் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் பாடுறேன், 1 மணி நேரம் பாடுறேன்னு ரொம்ப லென்த்தியாக இல்லாமல் ஃபஸ்ட்டு 10 to 20 minutes மட்டும் உங்களோட சிங்கிங் ப்ராக்டிஸை வச்சுக்கோங்க. 10 to 20 minutes பண்ணாலும் எஃபெக்டிவாக ஃபஸ்ட்டு வார்ம் அப்பில் ஆரம்பிங்க. அதுக்கப்புறமா வந்து நான் சொன்னலையே அந்த ஸ்வரா பேட்டர்ன்ஸ் மாதிரி ஸ்வரம் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்களே டிவைட் பண்ணிவிட்டு ரெகுலராக அதை பண்ணாலே இந்த கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறதே வந்து உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை பண்ணும். தவிர ஒரே நாள் 2 மணி நேரம் பண்ணி உங்கள் வாய்ஸை ஸ்ட்ரெயின் பண்ணி இன்னும் பாடியை டயர்ட் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணிக்காதீங்க. பாயிண்ட் நம்பர் 7, எப்போ பாடினாலும் ஒரு தம்புரா ஸ்ருதியை வச்சு பாடி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த பிட்ச் மெமரி அப்படிங்கிற விஷயம் வந்து ஏஜிங்னால வந்து குறையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது பிட்ச் மெமரி அப்படின்னா இந்த ஸ்ருதி விலகிற பிரச்சனை அப்படின்லாம் நான் சொல்கிறேன் இல்லையா, அது எப்போ வந்து கரெக்ட் பண்ணலான்னா நீங்கள் எப்போவுமே ஒரு ஸ்ருதி ரெஃபரன்ஸோட பாடும்போது உங்களுக்கு அது வழிகாட்டி மாதிரி உங்களோட அப்படியே அதே ஸ்ருதியிலே பாட ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் எந்த பாடல், பக்தி பாடல் பாடினாலும் சினிமா பாடல் பாடினாலும் ஸ்ருதி பாக்ஸ் இல்லாட்டி தான்புரா ட்ராய்டுன்னு மொபைல் ஆப்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஆப்பில் அந்த ஸ்ருதியை செட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அந்த சவுண்டு ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு பிட்ச் ரெஃபரன்ஸாக இருந்து உங்கள் சிங்கிங்கை இந்த ஸ்ருதி நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பாயிண்ட் நம்பர் 8, சில நாளில் வந்து உங்களோட ஹெல்த் வந்து ஒத்துழைக்காமல் இருக்கலாம். மேபி நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு இன்றைக்கி எனக்கு பாடுறதுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கலாம். மெயினாக நிறைய இந்த பிரேக் எடுத்து நீங்கள் பாடும்போதில் என்ன ஆகும்னா ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நாள் வாய்ஸ் ஸ்ட்ரெயின் ஆகிருக்கும். அந்த மாதிரி டைமில் நிறையா கேளுங்க. கேட்கறது மூலியமாக தான் நிறையா விஷயங்கள் உங்களால் பாட முடியும். ஸோ நீங்கள் பாடாத நாட்களிலுமே என்ன பண்ணணும், நிறைய லிசன் பண்ணுங்கள். நிறைய பேர் பாடின பாடல்களை கேட்டுகிட்டே இருக்கிறது மூலியமாக தான் உங்களோட கேள்வி ஞானத்து மூலியமாக உங்கள் சிங்கிங்கை இம்ப்ரூவ் பண்ணலாம். பாயிண்ட் நம்பர் 9, ஓவர் ப்ராக்டிஸை அவாய்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஷார்ட் பிரேக்ஸ் மாதிரி வச்சுட்டு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 10 to 20 minutesனு. அதுவுமே வந்து நல்ல ஒரு மெத்தட் தான். இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு எப்போ போதும்னு தோணுதோ அப்போ ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ வந்து சில ஒரு கஷ்டமான ஒரு சாங் பாடுறீங்க, ஹை பிச்சாக இருக்கிற மாதிரி ஒரு சாங், சினிமா பாடல், லைட் மியூசிக் பாடுறீங்கன்னா உங்கள் வாய்ஸ் வந்து கிராக் ஆகிற மாதிரி ஆகுது, ஸ்ட்ரெயின் ஆகிற மாதிரி ஆகுதுன்னா அந்த பாயிண்ட்டில் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அந்த த்ரோட் ஸ்ட்ரெயின் சரியாகிறதுக்கு ரெக்கவர் ஆகிறதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னா திருப்பி உங்கள் ப்ராக்டிஸை ரெஸ்யூம் பண்ணும்போது நடுவில் ஒரு பெரிய கேப் ஆகிடும். ஏன்னா இப்போ நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரெகுலராக நான் சொன்னேன்ல டெய்லி 10 to 20 minutes பண்ணாலே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அந்த 10 to 20 minutes பண்ணும்போது நடுவில் ஒரு 4 நாள் விட்டுட்டு திருப்பி ஆரம்பிச்சிங்கன்னா அந்த லாங் கேப்பே உங்களோட ப்ராக்டிஸ் டைம் எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணி விட்டுரும். அதனால நிறைய ஓவர் ப்ராக்டிஸ் பண்ணுறதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 10, பி பேஷண்ட் வித் யுவர் செல்ஃப்.
பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது உங்ககிட்ட நீங்கள் பொறுமையாக இருக்கணும். நான் வந்து அப்போல்லாம் இப்படி இப்போ எனக்கு இது வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரொம்ப உங்கள் மைண்டை வந்து டென்ஷன் ஆகக்கூடாது, உங்கள் மைண்டை வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகக்கூடாது. அப்படி ஆகாமல் நீங்கள் பொறுமையாக வந்து இன்றைக்கி நான் இவ்வளோ பாடினேன், இதுவே எனக்கு போதும், இது எனக்கு வந்து ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது, ரிலாக்ஸ்டாக இருந்தது, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வாங்க. இப்போ இது நான் மெயினாக சொல்கிறது வந்து ஒரு பாயிண்ட் ஒரு 55+ அந்த மாதிரி ஆனவங்களுக்குலாம் வந்து நீங்கள் நினைக்கலாம், நான் வந்து முன்னாடி பாடின மாதிரி என்னால் பாட முடியல, பட் பரவாயில்ல, நான் வந்து இன்றைக்கி நான் வந்து இந்த ஒரு 4 நான் கற்றுக்கிட்டேன், அதை நான் சூப்பராக பாடினேன், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பாடினேன். ஸோ பாட்டுங்கிறது இந்த பர்ஃபெக்ஷன், இந்த எல்லா விஷயத்தையும் தாண்டி உங்களோட ஆத்ம திருப்திக்காக, இது பாடுறதுனால நான் சந்தோஷம் அடைகிறேன், இது நான் பாடுறதுனால எனக்கு வந்து ரிலாக்ஸ் ஆகிறேன், மெயினாக வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு மெடிடேஷனாக இருக்குது இசை அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வச்சு நீங்கள் இருந்தீங்கன்னா, இசைக்கு வயதில்லை அப்படிங்கிற சென்டென்ஸோட ஒரு ஆழமான மீனிங் உங்களுக்கு புரிய வரும். இசையை எந்த வயசுலையும் என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு புரிய வரும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வீடியோவை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வேறு என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் எது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறது, அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கள், இல்லை டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ லெசன்ஸும் உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Sing Easy. Subscribe to Sing Easy and make your singing easy.